அரையாண்டு விடுமுறை இன்றுடன் நிறைவடையும் நிலையில் கன்னியாகுமரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிகாலை சூரிய உதயத்தை காண குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சதீஷ் ராஜா வழங்க கேட்கலாம். சதீஷ் ராஜா, வணக்கம். இன்று விடுமுறை நாள் என்பதனையும் மற்றும் அரையாண்டு விடுமுறை நிறைவடையும் நாள் என்பதனையும் கருத்தில் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கின்றனர். அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம் மோகன். பொதுவாக விடுமுறை நாட்களில் பொதுமக்கள் பொழுதுபோக்கிற்காக சுற்றுலா தலங்களை நாடுவது வழக்கம். தற்போது பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு விடுமுறை இன்றுடன் நிறைவடையும் நிலையில் சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டமானது அதிக அளவு காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் அதிகாலை முதலே சூரிய உதயத்தை காண சுற்றுலா பயணிகளின் கூட்டமானது அலைமோதியது. வருகிற ஜனவரி 14ஆம் தேதி முதல் ஐயப்ப சீசன் முடிவடைய இருப்பதால் ஐயப்ப பக்தர்கள் வருகை வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவு காணப்பட்டது. சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் அதிகாலை முதலே சூரிய உதயத்தை காண திருவேணி சங்கமம் கடற்கரை பகுதியில் குவிந்தனர். சூரிய உதய நிகழ்வானது சற்று தாமதமாக நிகழ்ந்தாலும் சுற்றுலா பயணிகள் காத்திருந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தும் செல்போனில் செல்ஃபி எடுத்தும் உற்சாகம் அடைந்தனர். தொடர்ந்து அருகில் இருக்கும் திருவேணி சங்கமம் கடற்கரையில் கடலில் நீராடி பகவதி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் படகு சவாரியில் பயணம் மேற்கொண்டு கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம், அதை இணைக்கும் கண்ணாடி நடைபாலம் ஆகியவற்றை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் வருகையால் உள்ளூர் கடை வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் அதிக அளவு சுற்றுலா பயணிகளின் வருகையால் காவல்துறை பாதுகாப்பானது அதிக அளவு போடப்பட்டிருக்கிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி சதீஷ் ராஜா.